Good morning teachers, welcome to Aruna Padasala. என்னும் எழுதும் 4th and 5th standard English module 5 day 1 can activities பார்க்க போறோம். க்ரீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் குட் மார்னிங் தான். எப்போவுமே குட் மார்னிங் சொல்கிறது தான். குழந்தைங்க வந்து சர்க்கிளாக வாக் பண்ண வச்சுட்டு அவங்கள குட் மார்னிங் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள கை கோத்துக்கிட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஷேக் பண்ணுறாங்க. ஷேக்கிங் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டு தேம். அதான் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களோட கையை ஷேக் பண்ணுறாங்க. இது மாதிரி இந்த மாடியூல் த்ரூ அவுட் த மாடியூல் நம்ம இதை பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஒன் அண்ட் மெனி ஃபன் வித் இங்கிலீஷில் சர்க்கிள் போட்டுடுறோம். சர்க்கிள் போட்டுட்டு குழந்தைங்கள சுற்றி நிற்க வச்சுட்டு டீச்சர் சொல்லுவாங்க ஒன் ஆப்பிள் மெனி ஆப்பிள் அது மாதிரி சிங்குலர் அண்ட் ஃப்ளூரல் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. சிங்குலர் வேர்ட்ஸ் சொன்னால் குழந்தைங்க வந்து ஒரு கிளாப் பண்ணணும். ஃப்ளூரல் வேர்ட்ஸ் சொன்னாங்கன்னா டீச்சர் சொல்கிறது ஃப்ளூரலாக இருந்தால் அவங்க வந்து 3 times கிளாப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர். ஒன் ஆப்பிள் சொல்லும்பொழுது சிங்குலர் ஒரு கிளாப் பண்ணுவாங்க குழந்தைங்க. மெனி ஆரேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ப்ளூரல்னும் பொழுது 3 கிளாப்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது போலவே ஒன் பென், ஒன் ரோஸ், மெனி பேபிஸ், ஒன் கீ, ஒன் லீஃப், மெனி நைஃப்ஸ், ஒன் மேன், மெனி விமென், ஒன் பேர்ட், ஒன் மேங்கோ, மெனி ஸ்டூடெண்ட்ஸ், மெனி மைஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே டீச்சர் சொல்ல குழந்தைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாப்ஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி ப்ராக்டிஸிங் ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொஷின் கேட்க போகிறோம். வேர் டு யூ see த கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் இன் யோர் வில்லேஜ் ஆர் டவுன்? நிறைய புக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எஸ் வி கேன் see த கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் இன் த லைப்ரரி. லைப்ரரியில் தான் நம்ம நிறைய புக்ஸ் பார்ப்போம். ஹேவ் யூ விசிட்டட் த லைப்ரரி? லைப்ரரி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு தென் ஷோ த புக் அண்ட் ஆஸ் புக்கை காமிச்சிட்டு டு யூ லைக் டு ரீட் புக்ஸ்? உங்களுக்கு புத்தகம் படிப்பது பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கணும். வென் டு யூ ரீட் புக்ஸ்? எங்கே நீங்கள் புக்ஸை ரீட் பண்ணுவீங்க? அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் அ புக்கில் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங்கை நம்ம சொல்லிடணும். ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டு ட்ரெஷர் ட்ரோவ் போயமை நம்ம எடுக்க போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கிளாஸ் 4th பேஜ் நம்பர் 104 இருக்கிற ட்ரெஷர் ட்ரோவ் போயமை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை மார்க் பண்ண சொல்கிறோம். ஃபுல்லாக முடித்த பிறகு குழந்தைங்க லவுடராக சொல்லுவாங்க கிளாஸில். சர்க்கிள் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ், காஸ், இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸை அவங்க பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ட்ரெஷர் ட்ரோவ். ரீட் வென் யூ ஹாப்பி. எப்போ சந்தோஷமாக இருக்குமோ அப்போல்லாம் நீ படி. ரீட் வென் யூ ஆர் சேட். எப்போ நீ சோகமாக இருக்கே அப்போவும் படி. லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். ஸ்பேஸை பற்றி படி. ஸ்பேஸ்ன்றது என்ன? பியாண்ட் த ஏர்த்தை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் ஸ்பேஸ் தான். அந்த பரந்த விண்வெளி, அந்த விண்வெளியை பற்றி படி. லேண்ட் ஆன் மார்ஸ். மார்ஸை பற்றி படி. மார்ஸில் இப்போவும் மனுஷங்க வாழறதுக்கான ரிசர்ச் போகுது இல்லைங்களா? அதை பற்றி படி. அதோட லேண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, அங்கே மனுஷங்க தங்கலாமா, என்னென்ன இருக்குது என்ன இல்லை, இது சம்மந்தமானது நீ படிக்கும்பொழுது தானே தெரியும். அதனால் அது சம்மந்தமாக படி. பிக்சர் ஆன் ஆட்டோ ரேஸ். இங்கே வந்து அந்த பிக்சர்னும் பொழுது இமேஜினேஷன் தான். இங்கே ஆட்டோ ரேஸ் போகிற மாதிரி இமேஜின் பண்ணு. ஜூம் வித் காஸ். ஜூமுங்கிற வேர்டு வந்து ஸ்பீடை குறிக்கும். ஸ்பீட் வித் காஸ், காரில் வேகமாக போகிற மாதிரி இமேஜின் பண்ணு. கிளான்ஸ் அட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ஒரு கிளான்ஸ் பாரு. ஒரு முறை லைட்டாக பார்க்குறது தான் கிளான்ஸு. அதை பாரு, கோ த்ரூ பண்ணு. கோ பேக் இன் டைம். அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு. இப்போ எப்படி இருப்பாங்க, கிங்கு ராஜாங்க இருக்காங்க, ராஜா காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்களுடைய வழிபடும் முறை எப்படி இருந்தது, என்னென்ன கடவுள் எப்படி கும்பிட்டாங்க, எல்லா விதமான விஷயங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமுக்கு நீ போய் பாருன்ற மாதிரி புக்கை படித்தா தான் அதை பற்றின தகவல் நமக்கு தெரியும். டு டிஸ்கவர் அ மிஸ்ட்ரியை டிஸ்கவர் பண்ணு. மர்மங்களை கண்டுபிடி. டிஸ்கவர்னால் கண்டுபிடிக்கிறது, மிஸ்ட்ரிங்கிறது மர்மத்தை கண்டுபிடி. சால்வ் அ க்ரைம். குற்றங்களையும் நீ சால்வ் பண்ணு, கண்டுபிடித்து சரி செய்ய. ரீட் அபவுட் த லாஸ்ட் பைசைக்கிள் தொலைஞ்சிட்டு அதை பற்றி
தேடணும் இல்லையா, தேடுறதை பற்றி தெரிஞ்சுக்கோ. வேர் கேன் இட் பி, அது எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ. விசிட் அ லவ்லி மெர்மெய்ட் அண்டர் த சீ, கடலுக்கு அடியில் இருக்கிற கடற்கன்னிகள், கடல் தேவதைகள்னு சொல்லுவாங்க, அவங்கள பற்றின விஷயங்களை தெரிஞ்சு படிச்சுக்கோ. நேரில் அவங்கள பார்க்க முடியாது, புத்தகங்கள் வழியாக தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் புக்ஸ் படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி, ரீட் வென் யூ ஆர் சேட். சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் நீ புத்தகம் படி, சோகமாக இருக்கின்ற பொழுதும் நீ புத்தகம் படி. உன்னோட மைண்டு டைவர்ட் ஆகும், அதுக்காக புத்தகம் படி. நிறைய விஷயங்களை நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். நிறைய புக்ஸ் படிக்கும்பொழுது நமக்கு எல்லா வித நாலேஜும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸை இந்த போயம் மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த பாட்டை வந்து நம்ம இந்த போயமை வந்து ஒரு மாதிரி பாட்டாக பாடலாம். ஏன்னா இது வந்து போயம் இல்லைங்களா, நம்ம அப்படியே படித்து சொல்லாமல் லெட்டர் சிங்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. போயம் இல்லாமல் லெட்டர் சிங்கு தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டோன் போட்டு ஒரு நமக்கு என்ன இதில் தெரியுதோ அதுக்கேற்ற டியூனில் சிம்பிளாக அந்த வேர்ட்ஸும் குழந்தைங்களுக்கு வாயில் நுழையணும். ஸ்பீடாகவும் போகாமல் மைல்டாக ஒரு இதில் சொல்லி கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் தான் இங்கேயுமே. போயம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட், 5th ஸ்டாண்டர்டுக்கான போயம். நம்ம வந்து இதில் 2 பிக்சர்ஸ் நமக்கு தேவைப்படுறது. பிக்சர் ஆஃப் வார்ம், அ பட்டர்ஃப்ளை அண்ட் எர்த் வார்ம். வார்மு, பட்டர்ஃப்ளை, எர்த் வார்ம், இப்போ 3 பிக்சர். இதை நம்ம ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டு குழந்தைங்கிட்ட கேன் யூ கெஸ் வாட் இஸ் இட் இந்த பிக்சர், இந்த பிக்சரில் என்ன இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டு சம் க்ளூஸ் கொடுக்குறோம். இட் இஸ் சாஃப்ட், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இட் ரிங்கிள்ஸ், அதில் வளையங்களாக இருக்கும். இட் ஈட்ஸ் லீவ்ஸ், அது வந்து இலைகளை சாப்பிடும். அப்படி சொல்லும்போது ஃபைனலாக பிக்சரையும் காமிச்சிட்டு வாட் இஸ் இட்னு கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் அ வார்ம், அது ஒரு புழு, இது ஒரு புழு. டு யூ லைக் இட், இது உங்களுக்கு பிடிக்குமா? வை டு யூ லைக் இட், ஏன் பிடிக்கும்? வை டோன்ட் யூ லைக் இட், ஒருவேளை பிடிக்காமல் போனால் அது ஏன் பிடிக்காமல் போகுது, அந்த காரணங்களை குழந்தைங்களை கேட்கணும். அதன் பிறகு பட்டர்ஃப்ளை பிக்சரை காமிக்கணும். அப்படி ஸ்லோவாக எடுத்துகிட்டு கெஸ் பண்ண சொல்லணும். கேன் யூ கெஸ் வாட் இஸ் இந்த பிக்சர், திருப்பி எடுக்கணும். இது என்ன இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். அப்புறம் அதே மாதிரி க்ளூஸ் கொடுக்கணும். இட் இஸ் சாஃப்ட், இட் ஹாஸ் மெனி கலர்ஸ், நிறைய வண்ணங்களை கொண்டது, சாஃப்டாக இருக்கும். இட் ஃப்ளைஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஃப்ளைஸ் டு டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ், ஒவ்வொரு பலவித பூக்களில் அது பறந்து போகும், பூக்கள் மேலே பறந்து போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பிக்சரை காமிக்கணும். பட்டர்ஃப்ளை பிக்சரை காமிச்சிட்டு வாட் இஸ் இட், இது என்னதுன்னு கேட்கணும். இட் இஸ் அ பட்டர்ஃப்ளை. குழந்தைங்க சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லணும் இட்ஸ் அ பட்டர்ஃப்ளை. டு யூ லைக் இட், ஒய் டு யூ லைக் இட், பிடிச்சிருந்தா ஏன் பிடிக்குது? எஸ், அ பட்டர்ஃப்ளை லுக்ஸ் கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வேரஸ் வார்ம்ஸ் டு நாட் லுக் ஸோ. பட்டர்ஃப்ளை பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பியூட்டிஃபுல் அழகாகவும் இருக்கும். ஆனால் வார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபைனலாக வந்து எர்த் வார்ம் காமிச்சிட்டு ஹாவ் யூ சீன் திஸ், இதை பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வார்ம் தான் காட்டுறோம், எர்த் வார்ம் காட்டல. இதை வந்து எர்த் வார்ம் காட்டுறோம் தேர்டாக. வேர் ஹாவ் யூ சீன் திஸ், இது எங்கே பார்த்துருக்கீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எர்த் வார்ம்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ். எர்த் வார்ம் வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்யுது. ஹியர் இந்த போயம், இந்த போயமில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். வி கேன் see an earthworm though it looks dirty, அது அழுக்காக இருந்தாலும் கூட it is helpful to the farmer and the fisherman, அது வந்து விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த போயமை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சொன்ன பிறகு அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் 5th இருக்கிற ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் போயமை 109 பேஜ் நம்பரில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ரைமிங் வேர்ட்ஸை குழந்தைங்களை சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. போயமை பார்க்கலாம். ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃபன் சீன் அஸ் ஃபில்த், அது அடிக்கடி பார்க்கும்பொழுது அழுக்காக இருக்கும். பட் கிவ்ஸ் அ சாயில் குட் ஹெல்த், ஆனால் மண்ணுக்கு நல்ல வளத்தை கொடுக்கும். டு ரிவார்ட் த ஃபார்மர்ஸ் வித் வெல்த், அதே மாதிரி விவசாயிகளுக்கும் அது வந்து பேர் உதவியாக விவசாயிகள் பொருள் ஈட்டுவதற்கு அது ஒரு ரிவார்டை கொடுக்கும், உதவியே இருக்கும். பிளக் த சாயில் பிஃபோர் ஃபார்மர், ஃபார்மர் உழுவதற்கு முன்னாடியே நிலத்தை அது உழுதுரும். யூஸ் நாட் த கெமிக்கல் டு ஹார்ம் ஹர், அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெமிக்கல்ஸ் போட்டு செயற்கை உரங்கள்லாம் போட்டு ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு நம்மளோட மண் வளத்தை கெடுக்கிறதோடு இல்லாமல் அதனுடைய அந்த வாமியும் நம்ம சாகடிக்கக்கூடாது. அதனால் நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ப்ரைஸ் ஆர் மதர்லேண்ட்ஸ் ஆர்மர், நம்ம வந்து தாய் மண்ணை மதிக்கணும், அதுக்கு ஒரு கவசமாக நம்ம இருக்கணும். ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ், அதுக்கு அதோட லுக் அது காட்டுறதுக்கு ரொம்ப வெட்கப்படும்.
டாய்ஸ் ஆஃபன் ஆன் ஃபிஷ்ஷிங் ஹூக்ஸ், அது மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு அது ஒரு இரையாக இருக்கும். டு கிவ் த ஃபிஷர் சம்திங் டு குக், ஃபிஷர்மேன் வந்து அவங்க சமைக்கிறதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். பி ஹம்பிள் லைக் அ வார்ம், அது போல் வார்மை போல் நம்மளும் ஹம்பிளாக அடக்கமாக இருக்கணும். திங்க் நோ ஒன் டு ஹார்ம், யாரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது. யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சாம், நம்ம வந்து நம்மளுடைய அந்த சாம்னஸை நம்ம ஃப்ரீயாக ஸ்ப்ரெட் பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்ப்ளனேஷனை முடிக்கணும். இதோட இந்த டே 1க்கான ஆக்டிவிட்டி முடியும். தேங்க்யூ டீச்சர்.